ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல வர்ற மாதிரி ஒரு சம்பவம் சீனால நடந்திருக்கு. சீன அரசால மறைக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். 1976ல மாவோ சேதுங் அப்படிங்கிற சீனாவின் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர் காலமானார். 1940 வரைக்கும் குட்டி நாடான ஜப்பான் பெரிய நாடான சீனாவை அடக்கி ஆண்டுகிட்டு இருந்துச்சு. அதுல இருந்து போர் செஞ்சு சீனா தன்னெழுச்சி பெற மிக முக்கியமான கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்தவர் தான் மாவோ. இவருக்கு நினைவஞ்சலி செலுத்த சீனா முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. 61st ரெஜிமெண்ட் ஃபார்ம், அதாவது 61வது படைப்பிரிவு பண்ணை அப்படிங்கிற ஒரு இடம் இருந்துச்சு. அது ஆர்மி சோல்ஜர்ஸ் மற்றும் அவங்க குடும்பங்கள் வாழுற இடம். அங்கேயும் மாவோவிற்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டுச்சு. அதுல 1000 முதல் 1200 மலர் வளையங்கள் வைக்கப்பட்டுச்சு. 1-2 வாரங்களுக்கு பிறகு அந்த நினைவஞ்சலி செலுத்திய இடத்துல அந்த மலர் வளையங்கள் அப்படியே இருந்துச்சு. அதையெல்லாம் தூக்கி குப்பையில போறதோ இல்ல எரிக்கிறதோ தலைவர் மாவோவை அவமரியாதை செய்யற மாதிரி இருக்கும் அப்படின்னு தயங்கினாங்க. சரி, இப்போதைக்கு இது எங்கேயாவது ஓரமா இருக்கட்டும் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஒரு பெரிய ஹால் இருந்துச்சு, அதுல ஓரமா கொண்டு போய் வச்சுட்டாங்க. அந்த மலர் வளையங்கள் பேப்பர்ஸ், அட்டை, இந்த மாதிரியான பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்ட மலர் வளையங்கள். அந்த மலர் வளையங்கள் வார கணக்குல அந்த ஹால்குள்ளேயே தான் கடந்துச்சு. அப்படியே ஒரு 4 மாசம் போச்சுங்க. 18 பிப்ரவரி 1977 சீனாவோட புத்தாண்டோட முந்தைய நாள். நம்ம ஊர்ல நம்ம தீபாவளி எப்படி சிறப்பா கொண்டாடுறோமோ அப்படி சீனர்கள் அவங்களோட புத்தாண்டை சிறப்பா கொண்டாடுவாங்க. இரவு நேரத்துல 61st ரெஜிமெண்ட் ஃபார்ம்ல மூவி ஷோ போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. இதுக்காக ஒரு வெட்ட வெளியில ஒரு இடத்தை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து கடுமையான குளிர் இருந்துச்சு. இதனால வெளியில ஷோ காட்டினா மக்கள் குளிர்ல உறைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு அந்த மலர் வளையங்கள் வைக்கப்பட்ட அந்த ஹாலுக்கு இடத்தை மாத்தினாங்க. அந்த ஹால்ல கிட்டத்தட்ட 7 எக்ஸிட் இருந்துச்சு. ஆனா கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி தான் 6 கதவுகளை சீல் பண்ணாங்க. பெரிய பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அந்த ஆர்மி ஃபார்முக்கு வந்தா அந்த ஹால்ல வந்து தான் உரையாற்றுவாங்க. பாதுகாப்பு காரணமா அந்த ஹால்ல ஒரே ஒரு எக்ஸிட் மட்டும் விட்டுட்டு மத்த எல்லா கதவுகளையும் சீல் பண்ணிட்டாங்க. இப்ப மக்கள் எல்லாரும் அந்த ஹாலுக்கு வந்தாங்க. இரவு 10 மணி அளவுல ஷோ ஆரம்பிச்சது. சின்ன சின்ன பசங்க அந்த ஹாலுக்குள்ளேயே பட்டாசு வெடிச்சு புத்தாண்டு இரவை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. புஸ்வானம், சங்கு சக்கரம் வெடிக்கிறது அப்படின்னு அந்த இருட்டு அறையில ரொம்ப அழகா இருந்துச்சு. சரியா இரவு 11:15 ஒரு சிறுவன் அந்த மலர் வளையங்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு சங்கு சக்கரம் பொறுத்த உடனே குப்புன்னு மலர் வளையங்கள் மேல தீப்பத்திச்சு. ஆரம்பத்துல அங்கிருந்த பெரியவங்க எல்லாரும் அப்படியே அணைஞ்சு போயிடும் அப்படின்னு பெருசா பரவாது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அது அடுத்தடுத்து வேகமா பரவ ஆரம்பிச்சது. புகை சூழ ஆரம்பிச்சது. மக்கள் பதற ஆரம்பிச்சாங்க. அங்கிட்டு இங்கிட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. ஒரே ஒரு வாசல் தான் இருந்துச்சு. அந்த வழியா வெளியே போறதுக்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அதுலயே சிலர் மூச்சு திணறி மடிஞ்சாங்க. இப்ப தீப்பொறி பெருசாகி அந்த ஹால் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது. அந்த தீ விடிய விடிய எரிஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. எரிஞ்சு முடிஞ்சு பஸ்பமானப்ப கிட்டத்தட்ட 694 பேர் எரிந்து மடிந்து போயிருந்தாங்க. அடுத்த நாள் காலை சீனாவோட புத்தாண்டு அந்த ஃபார்ம் மக்களுக்கு மிக மோசமானதா இருந்துச்சு. அந்த 694 பேர்ல 600 பேர் வரைக்கும் 16 வயதுக்கும் குறைவானவங்க. இது சீன வரலாற்றில் நடந்த மிக மோசமான தீ விபத்து. 1990 வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கிறது சீன அரசு வெளியே யாருக்கிட்டையும் தெரியப்படுத்தல. நாளாக பாதிக்கப்பட்டவங்க அக்கம் பக்கத்துல பேசுறது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா மீடியா வரைக்கும் வந்து 1990க்கு பிறகுதான் அதிகாரப்பூர்வமா இந்த விஷயம் வெளியே வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.